வணக்கம், இது உங்கள் மாணவன் தமிழ். இப்போ நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம், LG 21 இன்ச் டிவி. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு வெர்டிக்கல் லைன், சிங்கிள் லைன் மட்டும்தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டிவி ஆன் பண்ணியாச்சு, சிங்கிள் லைனில் இருக்குது. கம்ப்ளைண்ட் ப்ளஸ் வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இது 6006 ELOT வருது. -14 வோல்ட்டு +14 வோல்ட்டு வரும். வெர்டிக்கல் வோல்ட்டு வரும். அதை பார்த்தீங்கன்னா +14 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது, -14 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் படம் சிங்கிள் லைன் மட்டும்தான் வருது. என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐசி பர்ன் ஆகிருந்தது. வெர்டிக்கல் ஐசி பர்ன் ஆகிடுச்சு. இந்த வெர்டிக்கல் ஐசி பார்த்தீங்கன்னா -4863 சரியாக ஜூம் ஆகல. வெர்டிக்கல் ஐசி பார்த்தீங்கன்னா 4863 போட்டுருக்காங்க. 4863 மாற்றிவிட்டு அதுக்குண்டான வெர்டிக்கல் கெப்பாசிட்டர் 3 மாற்றிட்டு பண்ணோம்னா டிவி ரெடி ஆகிடுச்சு. வெர்டிக்கல் ஐசி 4863 ஊசி போட்டாச்சு. இதுக்குண்டான வெர்டிக்கல் கெப்பாசிட்டர் இது பார்த்தீங்கன்னா 470/50 பாசிட்டிவ் வோல்ட் கெப்பாசிட்டர், நெகட்டிவ் வோல்ட் கெப்பாசிட்டர். இது பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டி கரெக்டாக இருந்தால் தான் ஸ்க்ரீனில் கோடு எல்லாம் வரும். அதனால் இந்த கெப்பாசிட்டியும் சேர்த்து மாற்றி விட்டுருங்க. இந்த 3 கெப்பாசிட்டி மாற்றிட்டு ஐசி மாற்றிட்டோம், டிவி ரெடி ஆகிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பும் கம்ப்ளைண்ட் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா +14 வோல்ட்டு -14 வோல்ட்டும் வராது போது பார்த்தீங்கன்னா LOT லைனு இது பார்த்தீங்கன்னா +14 வோல்ட்டு 14 வோல்ட்டு. இந்த டயோடுக்கு பார்த்தீங்கன்னா ரெசன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. இது நல்லா இருக்குதான்னு பாருங்கள். சப்போஸ் இது ரெசன்ஸ் பர்னாக இருந்தாலும் ப்ளஸ் வோல்ட்டு வராது. அதே மாதிரி நெகட்டிவ் வோல்ட்டுக்கும் ஒரு ரெசன்ஸ் போட்டிருப்பாங்க. அது பர்னாக இருந்தாலும் நெகட்டிவ் வோல்ட்டு வராது. ப்ளஸ் வோல்ட்டும் நெகட்டிவ் வோல்ட்டும் கரெக்டாக வந்ததுன்னா மட்டும் ஐசி கெப்பாசிட்டர் 3 எல்லாம் செட்டாக மாற்றி விடுங்க. சப்போஸ் நெகட்டிவ் வோல்ட்டு வரலைன்னா இந்த ரெசன்ஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு அது 2 டயோடு வரும். அது RGB 10 டயோடு. அது 2ஐயும் ஊசி போட்டுவிட்டு ஐசி கெப்பாசிட்டர் எல்லாம் செட்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் இல்லாமல் டிவி நீட்டாக ஒர்க் ஆகும். டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். டிவி ஆன் ஆயிடுச்சு. மோசமான ரெக்கார்ட் எடுத்திருக்காரு. சாரி டிவி ஆன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த மாதிரி கமெண்ட் வரும்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.